நம்முடைய அவயங்களை நாம் பரிசோதித்து பார்த்து கொள்வதை விட மனதிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். மரண வழிகளை குறித்து நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, 7:7 நீதிமொழிகள் 7:7 வாசிக்கிறோம். பேதையர்களாக்கிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இவனுடைய நடைகள் எல்லாம் வழிகள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியே நடந்து போனான். உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கணும், வாழ்க்கையில் உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருப்பாங்க. துன்மார்க்கர்கள் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க, பரியாசக்காரர்கள் இருப்பாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஜீவனை வேட்டையாடத்தக்கதாய் வேசி மார்க்கத்தார், தன் சரீரத்தை விற்று பிழைக்கிறவர்கள் மட்டும் வேசிகள் அல்லது விபச்சாரத்தை தொழிலாக செய்கிறவர்கள் மட்டுமே இல்லை. வாழ்க்கையில் வேசித்தனம் இருக்கிற ஜனங்களை இனம் கண்டு கொள்ள வேண்டியவன் தான் விசுவாசி. நீ தேவனுடைய வழியில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஞானம் வெளியே வரும், வெளிப்படும். உங்களிலிருந்து அந்த ஞானம் வெளியே நிரம்பி வழிய வேண்டும். இனம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று பார்த்தால், உங்களுக்கு நட்பு யார், உங்களுக்கு தோழமை யார் இடத்துல இருக்கிறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கேட்கிறவர்கள் சொல்கிறேன், அவர்களுடைய குணலட்சணங்களை நீங்கள் பார்க்குற பொழுதே ஒரு மனுஷனை வேதத்தை வைத்து நீங்கள் எடை போட்டு விட வேண்டும். வசனத்தின்படி என்ன சொல்லுகிறது என்றதை பார்த்து உங்களுடைய நட்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கே நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவள் வாயாடியுமாய் அடங்காதுலமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேலை வெளியில் இருப்பாள், சில வேலை வீதியில் இருப்பாள், சந்துதோறும் பதிவு இருப்பாள். வீடு அடங்காத பெண்கள், வாயை அடக்காத பெண்கள், என்ன கால்கள் வீட்டிலே தரிக்காத ஜனங்க. கிறிஸ்துவின் மனவாட்டியும் பெண்கள் தான். கிறிஸ்துவின் மனவாட்டிய சபை இது தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் வீதியில் இருக்கும், கொஞ்ச நேரம் சந்து முனையில் இருக்கும், வெளியில் இருக்கும், வீதியில் இருக்கும், சந்து மலையில் இருக்கும், ஆலயத்துக்குள்ளே வராது. வேதம் சொல்லுகிறது. வாய் காது வர இருக்கும் என்பது எழுத்தின்படி அல்ல, ரூபத்தை குறித்து பரிகசிக்கல, பேச்சு விடாமல் பேசி கொண்டிருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க, எதற்கு பேசுகிறாங்க, கோல் பேசுகிறார்களா, குறை சொல்லுகிறார்களா, குற்றப்படுத்துகிறார்களா, அது பாட்டுக்கு பேச்சு போய் கொண்டே இருக்கும்.